ஹாய் வெல்கம் டு டெக் கேஸ். இந்த வீடியோவில் ரிடெக்ஸ் பர்சிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ரிடெக்ஸ் கான்ஃபிகரேஷன் பற்றி பார்த்துருந்தோம். நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு வேக்சின் ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு சப்போஸ் இஃப் ஒரு பர்சனோட டீட்டெயில்ஸ் நான் ஆட் பண்ணுறோன்னா ஒரு 2% டீட்டெயில் ஆட் பண்ணுவோம். இந்த ரூட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகுது. நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, நம்ம ரிடெக்ஸ் டூல்ஸில் போய் பார்க்கலாம். டேட்டா வந்து ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகுது. இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா, சப்போஸ் இஃப் நான் வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னா டேட்டா ஸ்டேட்டில் இருந்த டேட்டா போயிடுச்சு. பார்க்கலாம், டேட்டா போயிடுச்சு, டேட்டா இல்லை. ஸோ நீங்கள் யூஸர் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது டேட்டாவை பர்சிஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் ரிடெக்ஸ் பர்சிஸ்ட் தேவைப்படுது. ஸோ ரிடெக்ஸ் பர்சிஸ்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ரிடெக்ஸ் பர்சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணால் ஒரு npm js பேஜ் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுறோம்னா npm install redex-persist. சரிங்களா? ஸோ இன்ஸ்டாலேஷன் போகட்டும், இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு டாக்குமெண்டேஷனில் அவங்க எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்டேஷனில் இதை போய் பார்த்தோன்னா அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெர்சிஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது பெர்சிஸ்ட் ரெடியூசர் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. பெர்சிஸ்ட் ரெடியூசருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரூட் ரெடியூசரை பாஸ் பண்ணி இந்த கான்ஃபிகரேஷனையும் பாஸ் பண்ணிவிட்டு பெர்சிஸ்ட் ரெடியூசர் கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோர் எப்படி பண்ணுறாங்கன்னா, கிரியேட் ஸ்டோருக்கு ரூட் ரெடியூசர் அனுப்பல, பெர்சிஸ்டட் ரெடியூசரை தான் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பெர்சிஸ்டருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பெர்சிஸ்ட் ஸ்டோர் கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இந்த ஸ்டோரை அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இந்த டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டில் ஸ்டோரியும் இந்த பெர்சிஸ்டரையும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக யூஸ் பண்ணும்போது பெர்சிஸ்ட் கேட்டுன்னு சொல்லிட்டு லோடிங் அந்த ஸ்டேட்லேருந்து எடுக்கும்போது லோடிங்க்கு ஏதாச்சும் நம்ம காட்டலாம். இவங்க நல் போட்டிருக்கிறாங்க, நம்ம லோடிங் ஏதோ ஒரு ஸ்பின்னரோ ஏதோ காட்டிக்கலாம். சரி, அப்போ பெர்சிஸ்டருக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணாங்க இல்லையா, அந்த பெர்சிஸ்டர் பாஸ் பண்ணுறாங்க. ஸ்டோருக்கு இங்கே கிரியேட் பண்ண ஸ்டோரை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் ஏபிஐ டாக்குமெண்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சில கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன். இன்னும் சில கான்ஃபிகரேஷன் நம்ம ட்வீக் பண்ணணும்னா ட்வீக் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீகன்சைலர். ஸ்டேட் ரீகன்சைலர் என்ன பண்ணால் இன்கமிங் ஸ்டேட்டை வந்து how it is merging with the initial stateன்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் செட்டு, ஆட்டோ மர்ஜ் லெவல் 1, ஆட்டோ மர்ஜ் லெவல் 2. டிஃபால்ட் வந்து ஆட்டோ மர்ஜ் லெவல் 1. ஸோ நம்மளுக்கு வேணும்னா நம்ம நெசசிட்டிக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஸ்டேட் ரீகன்சைலர் சூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் நம்ம ஆட்டோ மர்ஜ் லெவல் 2 சூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணுன்றதும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட் ரீகன்சைலர்னு சொல்லிட்டு இப்போ ஹார்ட் செட்னா எப்படி பண்ணணும், இதுக்கு நம்ம ஆட்டோ மர்ஜ் லெவல் 2னா இப்படி இங்கே இம்போர்ட் எங்கேருந்து வரணும், ஆட்டோ மர்ஜ் லெவல் இங்கே கொடுக்கணும். சரி, இதுதான் கொடுத்துருக்குறாங்க. சிலது வந்து இது ஃபர்ஸ்ட் இது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி அடுத்தது என்ன ப்ராப்ளம் வருது, எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருக்கும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. ரிடெக்ஸ் பர்சிஸ்ட் நம்ம வந்து போயிட்டு கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு index.js ஃபைல் போகணும். ஃபஸ்ட்டு நம்ம டாக்குமெண்டேஷனில் இருந்து 2 இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்களே, 2 இம்போர்ட்டையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சரி, இந்த 2 இம்போர்ட்டை காப்பி பண்ணிவிட்டு அடுத்தது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கான்ஃபிகரேஷன் வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது 2த்தையும் காப்பி பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இது கான்ஃபிகரேஷனு, அதுக்கப்புறம் பெர்சிஸ்டன்ட் ரெடியூசருக்கு ரூட் ரெடியூசர் இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே கீழே தான் ரூட் ரெடியூசர் கிரியேட்டே பண்ணுறோம், அதனால் நான் கீழே போட்டிருக்கிறேன். அதுக்கு பெர்சிஸ்ட் கான்ஃபிக் அனுப்பிச்சாச்சு. ரூட் ரெடியூசர் இங்கே பண்ணுறோம் இல்லையா, அதை அனுப்பிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து கிரியேட் ஸ்டோருக்கு வந்து பெர்சிஸ்டன்ட் ரெடியூசர் அனுப்புறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் ஸ்டோருக்கு வந்து ரூட் ரெடியூசர் அனுப்புறோம். இப்போ பெர்சிஸ்டன்ட்
அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டர்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பர்சிஸ்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டோர் போட்டுறாங்க. ஓகே ஃபைன். இந்த லைன் அப்படியே இந்த ஸ்டோரை பாஸ் பண்ணுறாங்க. இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பு முடிஞ்சது. அடுத்தது டாக்குமெண்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா பர்சிஸ்ட் கேட் கான்ஃபிகர் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஆட்டோ மர்ஜ் லெவல் 2 போட்டுக்கலாம். ஆட்டோ மர்ஜ் லெவல் 2 போடணும்னா இந்த இம்போர்ட் இங்கேருந்து காப்பி பண்ணிப்போம். பண்ணிட்டு இங்கே வந்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் ரீகன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் ரீகன்சிலர் ஆட்டோ மர்ஜ் லெவல் 2 இருக்கலாம். ஆட்டோ மர்ஜ் லெவல் 2 வந்து எப்படி ஒர்க் ஆகும், ஒரு இன்கமிங் ஸ்டேட் வந்து இப்படி இருக்கு, இனிஷியல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா மர்ஜ் ஸ்டேட் எப்படி இருக்குன்றது சொல்லியிருக்கிறாங்க. ஷேலோ மர்ஜ் ஆகும், அதுதான் சொல்லியிருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து பர்சிஸ்ட் கேட் கான்ஃபிகர் பண்ணலாம். பர்சிஸ்ட் கேட்டுக்கு வந்து அவங்க வந்து ரியாக்டுக்கு வந்து இப்படிதான் இன்டெகிரேஷன்ஸ் இதை இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை காப்பி பண்ணிப்போம். நம்ம பர்சிஸ்ட் கேட் இங்கே இந்த இடத்த போட்டுக்கலாம். போடுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பர்சிஸ்ட் கேட் காப்பி பண்ணிட்டு இந்த ப்ரௌசர் ரவுட்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படியே உள்ள பண்ணி இங்கே வந்து நம்ம வந்து நல்லுக்கு பதிலாக ஒரு div டேக் கொடுத்துட்டு உள்ள ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துட்டு லோடிங் இல்லை ஸ்பின்னர் கோஸ் அப்படின்னு போடும். ஸ்பின்னர் அப்படின்னு ஸ்பின்னர் பண்ணால் இப்போ இருக்கலாம். அவ்வளோதான். ஸோ பேசிக்கலி இப்போ என்ன ஆகும்னா அவ்வளோதான், முடிஞ்சது. இது என்ன ஆகும்னு போய் பார்ப்போம். நம்ம அப்ளிகேஷனில் நம்ம இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அப்ளிகேஷனில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டேட்டில் ஏதாச்சும் ஆட் பண்ணிட்டோம்னா லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து அந்த டேட்டா வந்து பர்சிஸ்ட் ஆகணும். சரி, நம்ம இங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இனிஷியல் ஸ்டேட் வந்திருக்கு. சப்போஸ் இஃப் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு டேட் கொடுக்குறோம், ஸ்புட்னிக் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறோம். இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து உட்காருது. ஓகேங்களா. இப்போ 100 யூசர் ஆட் பண்ணுறோம், அந்த டேட்டாவும் வந்து உட்காந்துருச்சு. அந்த வேக்சின் லிஸ்ட் போயிட்டு நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணால் கூட டேட்டா போகலை. ஏன்னா டேட்டா வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்குது. அதனால் லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து ரீஹைட்ரேட் ஆகிட்டு இப்போ ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் பெர்சிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் ஒரு கன்சர்ன் என்னென்னா இங்கே டேட்டா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டில் உட்காருது. தட் இஸ் நாட் ரைட். ஏன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்கோசம் அது மாதிரி நம்ம வைக்கிறது நல்லது இல்லை. டேட்டா வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதாவது லோக்கல் ஸ்டோரேஜ் நீங்கள் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு போனால் கூட இது இருக்கும். லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அதாவது டேட்டா வந்து ஸ்டேட் ஆப்ஜெக்ட் வந்து பெர்சிஸ்ட் பண்ணி அதை ரீஹைட்ரேட் பண்ணும்போது எப்படி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்றது வந்து நிறைய சில தேர்ட் பார்ட்டி லைப்ரரி சொல்கிறாங்க. இல்லை நம்மளே டிரான்ஸ்ஃபார்ம் வேணும்னா கூட நம்மளே டிரான்ஸ்ஃபார்ம் எழுதலாம். கிரியேட் டிரான்ஸ்ஃபார்ம்ன்றதை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளே டிரான்ஸ்ஃபார்ம் லாஜிக் எழுதலான்றாங்க. நம்ம வந்து ஒன் ஆஃப் த லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து என்கிரிப்ட் சொல்கிறாங்க இல்லையா, இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி. சரி, இந்த லைப்ரரி போய் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த லைப்ரரி வந்து npm install redux persist transform encrypt. இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம அந்த லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுவோம். இதில் போயிட்டு cls கொடுக்குறேன், கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த லைப்ரரி இன்ஸ்டால் ஆகட்டும். அதுக்குள்ளே அது கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா என்கிரிப்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ன்றதை இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த கான்ஃபிகரேஷன் பெர்சிஸ்ட் கான்ஃபிகரேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் கீ வேணும். சீக்ரெட் கீ வேணும் ஒரு என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு. சரி, நம்ம என்ன பண்ணோம்னா இந்த
இம்போர்ட்டை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுவோம். இந்த இம்போர்ட்டை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஃபைலில் போய்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸை persist config ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே, அவங்க சொன்ன மாதிரி ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஒரு 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 சீக்ரெட் கீ சேஞ்ச் பண்ணிப்போம். டெக் கேஸ் சூப்பர் சீக்ரெட் அப்படின்னு கொடுக்கலாம். டெமோ பர்பஸ் கொஸ்டின் கொடுக்குறேன். இது ஆச்சு, அவ்வளோதான். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் ஆகி இப்படி வந்துருக்கு. சப்போஸ் நான் வந்துட்டு இப்போ ஒரு மெம்பரை ஆட் பண்ணுறேன். அசைன் டிஸ்போனா இருக்குது, பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் ஆகிருக்குங்களா. இப்போ வந்து சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இங்கே சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் கீ செலெக்ஷன், ஓகேவா, ஒரே கீ எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ளிகேஷன் இருக்கிற எல்லா யூஸருக்கும் ஒரே கீ யூஸ் பண்ணக்கூடாது. அது செக்யூரிட்டி இஷ்யூ காஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சீக்ரெட் கீயை வந்து ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. இல்லை ஜென்ரேட் பண்ணுற லாஜிக் வந்து கிளைண்ட் சைடில் இருக்கக்கூடாது, சர்வர் சைடில் இருக்கணும். கிளைண்ட் சைடில் இருந்தீங்கன்னா அந்த லாஜிக்கை யாராச்சும் கண்டுபிடிச்சி அது வந்து இஷ்யூ ஆகிடும். அதான் அந்த கீயை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி. அதனால் இதெல்லாம் இந்த சீக்ரெட் கீயை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே கீ யூஸ் பண்ணக்கூடாது. அதை ஜென்ரேட் பண்ணுற லாஜிக்கோ அதை கிளைண்ட் சைட்லையோ ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அது பிரச்சனையாகிடும். இல்லைனா வேறு டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்களே உங்கள் ஓன் நிறையா லைப்ரரிஸ் கொடுத்துருக்குறாங்க, தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ். இந்த லைப்ரரியில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்கள் ஓன் லாஜிக் கிரியேட் ட்ரான்ஸ்ஃபார்மை இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஓன் லாஜிக் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட் ஆப்ஜெக்ட் வந்து பெர்சிஸ்ட் பண்ணும்போது, ஸ்டேட்டில் பெர்சிஸ்ட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு தேவையோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ரிடெக்ஸ் இந்த லைப்ரரி ரெடெக்ஸ் persist transform encrypt அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இது மாதிரி என்கிரிப்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் ஆனாலும் டேட்டா அப்படியே இருக்கும். அவ்வளோதான். ரிடெக்ஸ் persist அண்ட் ரிடெக்ஸ் persist transform encrypt. ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு நீட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் அகெயின் இந்த சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் நினைப்பு வச்சுக்கோங்க. இந்த சீக்ரெட் கீ செலெக்ஷனுக்கான இந்த ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நினைப்பு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.